துடிக்குது மனசு. இப்ப அடுத்ததா நம்ம சந்திக்க போறது நர்த்தகின்ற படத்துல முக்கியமான கதாபாத்திரமா நடித்த கல்கி அவங்கள. வணக்கம் கல்கி. வணக்கம் மேம். இது உங்களுடைய முதல் படம். அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணப்ப how did you feel? ஒரு மதியான நேரத்துல ஃபோன் பண்ணாங்க, இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, நீங்க பண்றீங்களான்னு கேட்டாங்க. நான் கண்டிப்பா கதை கேட்குறேன் மேம், நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமா பண்றேன்னு சொன்னேன். தென் மீட் பண்ணோம். நான் சென்னை வந்ததும் மீட் பண்ணோம். அவுட்லைனே சொன்னாங்க என்கிட்ட. அவுட்லைன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஐ இம்மீடியட்லி லைக்ட் இட். அண்ட் அவங்க பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் டன் a lot of research on our community. அந்த வகையிலையும் தென் எலாபரேட்டா ஸ்கிரிப்ட் சொல்லும் போதும் சரி, எனக்கு I wanted to do the film absolutely. Okay. And today I'm sitting here. You just grabbed it, இல்லையா? Of course. நீங்க தனிப்பட்ட முறையில நிறைய சேவைகள் செய்றீங்க இல்லையா உங்களோட அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அந்த கம்யூனிட்டிக்கு. Tell us about it. இப்ப பாத்தீங்கன்னா திருநங்கைகளுடைய அடிப்படை எங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாலே பேரண்ட்ஸ் வந்து எங்களை வந்து அவாய்ட் பண்றதுதான். நாங்க வீட்டை விட்டு துரத்தப்படுறோம் அல்லது வீட்லயும் அந்த சூழலையும் இருக்க முடியாம வெளியில வந்துடும். பிகாஸ் நாங்க யாரு அப்படிங்கிற எங்களுடைய தேடல வந்து எங்களுடைய பெண்மையை முழுமையா வெளிப்படுத்தணுங்கிறது எங்களுக்கு அது ஒரு ஆசை கிடையாது. அது எங்களுடைய வாழ்க்கை, அது ஒரு வெறி. அந்த வாழ்க்கை வாழணும், அந்த உண்மையான வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக நாங்க முயற்சிக்கும் போது பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறது இல்ல. தேர் இஸ் இந்த கிராஸ் சொசைட்டி பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன், எங்களுடைய நிஜமான வாழ்க்கை, இது எல்லாத்துக்கும் இடையில வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வரங்காட்டி மோஸ்ட் ஆஃப் தம் கம் அவுட். அப்படி வரப்போ பெரும்பாலும் படிப்பு போயிடுது, பாழாயிடுது. யாருக்கும் வந்து சர்டிபிகேட்ஸ் கிடையாது. பாலியல் தொழில் செய்யறது, பிச்சை எடுக்கிறது தான் நிறைய பேருக்கு வாழ்க்கையா இருக்கு. அந்த சூழ்நிலையில இருந்து நிறைய பேரை மாத்தி கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சிகள் தேவை. அதுக்கான நிறைய தியாகங்கள் எல்லாம் தேவை. நான் ஒரு திருநங்கையா எனக்கு வீட்டுல வந்து அக்செப்டன்ஸ் இருந்துச்சு. மை பேரண்ட்ஸ் அக்செப்டட் மீ. பட் அது கூட அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு பல வருஷங்கள் ஆச்சு. லார்ஜா பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமூகம், அரசு, சட்டத்துறை, இதுல எல்லாம் எங்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து நான் பணிகள் செஞ்சுட்டு இருக்கேன். உங்களுடைய ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. எங்க சொந்த ஊர் வந்து பொள்ளாச்சி. ரொம்ப அழகான ஊர் எங்க ஊரு. காலிவுடே அங்கதான் குடியிருக்குது. டாலிவுடும் இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பசுமையான இடம். ரொம்ப பசுமையான இடம் அது. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கிராமம், அருவிகள், அந்த மாதிரி இடங்கள் தான் சுத்தி எல்லாம் வளர்ந்தேன். அம்மா அப்பா, அக்கா ஒண்ணு, தங்கச்சி ஒண்ணு, நான் மட்டும்தான் பையனா இருந்தேன். இப்போ நானும் பொண்ணா மாறிட்டேங்காட்டி எங்க வீட்டுல எல்லாருமே பெரும்பாலும் இட்ஸ் அள்ளிராஜ்யம் தான். நீங்க நேர்ல பார்த்து அவங்கள பேசும்போது நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே இருந்ததா? அந்த கோர், அந்த இன்டென்ஸ் கேரக்டர் இருந்தது. அது அவங்களுடைய ஸ்பீச்சஸ், அவங்களுடைய ரைட்டப்ஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் நான் வந்து அவங்கள கூப்பிட்டேன். ஸோ அதனால இருந்தது. பட் வந்து இந்த பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து எனக்கு திருநங்கையா தான் வேணுங்கிறதுனால அது எந்த பெரிய சேஞ்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் எக்ஸ்பிரஷனுக்கு தான் வந்து நான் அவங்க கிட்ட வந்து நிறைய ஒர்க் செய்ய வைக்க வேண்டிய தேவை இருந்தது. பட் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அவங்க ரொம்ப பர்சனல் லைஃப்ல என்ன ஃபேஸ் பண்ணாங்களோ அதுதானே சினிமாக்குள்ள வருது. சோ அத புரிய வைக்கும் போது அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. இப்ப எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க, அது எல்லாமே நான் பாத்துக்கிறேன். இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, படத்துல அவங்க பரதநாட்டியம் டான்சர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் பரதநாட்டியம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நாட்டியத்துறையில. எனக்கும் கூட ஒரு காலத்துல ஆடணும்னு ஆசை இருந்தது, பட் முடியல. ஒரு பெரிய விஷயம் நான் சொல்றேன்னா, கல்கியும் கிரீஷ் கர்னாட் சாரும் ஒரு ஸ்டெப் போடணும். அது வந்து அவருக்கு வரல. ஆக்சுவலி அவருக்கு வந்து என்ன பண்றாரு, எனக்கு வரலம்மா, எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னு. நான் என்ன சொன்னா, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இந்த பெயின் பாம் வேணா, இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே ஏதாவது கொடுத்து விடணுமா, அதெல்லாம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு 6 o'clock போயிட்டாரு அவரு. மறுநாள் காலையில வந்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த ஷாட்டை முடிச்சிருவோமா அப்படின்னு கேட்டாரு. நான் உடனே சரி சார், ஓகே சார் சொல்லிட்டு உடனே எடுத்தோம். ஒரே டேக்ல ஓகே ஆயிடுச்சு. ஆடி முடிச்சிட்டதுக்கு அப்புறமா அப்படியே காலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு. என்னன்னா நைட் முழுக்க அவர் வந்து எந்த ஸ்ப்ரே பெயிண்ட் பாம் யூஸ் பண்ணாம இத ஃபுல் நைட் உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிருக்கிறாரு. ஆக்சுவலி ரன்னிங் 72 டெடிகேட்டட். அப்பா அதே இல்லாம அந்த மழையில நனைஞ்சிட்டே கொட்டுற மழையில அவர் தண்ணி வேற ஊத்திக்கணும். இந்த ஹோல் டே வந்து அவருக்கு தலையில தண்ணியை ஊத்தி 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 ஒரு ஷூட்டிங் எடுத்தோம். ஆமா, 72 இயர்ஸ்ல வெந்நீர் கூடன்னு கேட்கல, மினரல் வாட்டர் கூடன்னு கேட்கல. கேட்டிருந்தா கொடுக்கத்தான் போறோம். அந்த ஒரு சின்ன வில்லேஜ்குள்ள திருவையாறுல போய் எனக்கு தலையில ஊத்திக்கிறது மினரல் வாட்டர் வேணும்னா நாங்க நிச்சயமா கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட். எதுவுமே கேட்கல. உங்க டைரக்டர் கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன?
எங்க டைரக்டர் கிட்ட பிடிச்ச விஷயம் அவங்க கோவமே பட மாட்டாங்க. அப்படியா? கோவமே பட மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்துல ஒர்க் பண்றப்போ எனக்கும் அவங்களுக்கும் நிறைய டிஃபரெண்ட். மேம் இது பண்ணாதீங்க மேம், ப்ளீஸ் மேம், நல்லா கெஞ்சுவேன். இந்த மாதிரி ஒரு டைலாக் கொண்டு வராதீங்க, இந்த மாதிரி ஒரு சீன் வேண்டாம் மேம். எப்படின்னா அந்த டிரான்சிஷன் பீரியட் இருக்கு இல்லைங்களா, அந்த மேல் டிரான்செக்சுவல், நான் பையனா இருக்கிறப்ப என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணும். அப்ப அந்த பொண்ணுக்கும் எனக்கும் அந்த பையனுக்கும் சேர்ந்து ஒரு டூயிட் அது மாதிரி எல்லாம் வச்சாங்க. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்கா இருந்தது. அது மாதிரி வைக்காதீங்க மேம் சொல்லி நான் அழுதேன். ஆக்சுவலா கேட்கவே இல்லையா அவங்க. But the movie required that இல்லையா? Required that and it has come very beautiful. ரொம்ப அழகா வந்திருக்கு. எங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்போ கல்கியை வந்து ஒரு லைம்லைட்ல ஒரு பவர்ஃபுல் பர்சனா உட்கார வச்சுட்டோம். பட் கல்கி பொறுத்த வரைக்கும் வந்து இதை இப்படியே விட்டுறாம, ஏன்னா எனக்கு அடுத்த படம்னு நான் டிராவல் ஆகி போயிட்டே இருப்பேன். ஏன்னா என்னுடைய கரியர் சினிமா. ஸோ மறுபடியும் வந்து நான் ஒரு 3 மாசம் கழிச்சு வந்து இந்த படத்தை பத்தி, இந்த படத்தோட ரிசல்ட் பத்தி கேட்டுட்டு அடுத்த படத்துக்கு போய் மூவ் ஆன். பட் இதனுடைய சக்சஸ் இருக்குல்ல, அதை ரீடைன் பண்ணணும்னா அது கல்கி தான் பண்ணணும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தையும் வந்து நான் வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு விஷயமா தான் நான் பார்த்தேன். இந்த படத்துல நடிச்ச நிறைய திருநங்கைகள் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த படத்துல நடிச்சதுல நல்ல சம்பளம் கிடைச்சு, அந்த வகையில இந்த படம் அவங்களுக்கு நிறைய வாழ்வாதார வாய்ப்புகளை கொடுத்தது. இந்த படத்துல நடிச்சது கூட எனக்கு ஒரு என்னுடைய கடமையா தான் நான் நினைச்சேன். ஒரு திருநங்கையா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு கதாநாயகியா எத்தனை வருஷம் என்னால இருக்க முடியும்னு தெரியல. பட் இந்த படம் ஒன்னே எனக்கு என்னோட லைஃப்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா நினைக்கிறேன். திருநங்கைகளை சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்கள சக மனிதர்களா பாவிக்கணும்ன்றதுதான் இன்றைய நிகழ்ச்சியோட நோக்கமே. அதுவே எங்களுடைய வேண்டுகோளும் கூட. இந்த வேண்டுகோளோட இன்றைய நிகழ்ச்சியை நாங்க நிறைவு செய்யறோம். மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு.